வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழுப்பு வண்ண காடைகளை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம காலங்காலமாக இந்த தப்பானிய காடைகளை வளர்த்துட்டு வரோங்க. இந்த தப்பானிய காடைகளில் நிறையா வகையான சிறப்புகள் இருக்குங்க. அதாவது குறைந்த இடவசதியிலேயே அதிக லெவலில் காடைகள் வளர்க்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. வெறும் 45 நாள்லேயே நம்மளால் லாபம் ஈட்ட முடியும். இப்படி நிறையா வகையான சிறப்புக்கு சொந்தக்கார இனம் தாங்க இந்த தப்பானிய காடை இனங்கள். இந்த காடைகளை விட பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் சிறப்பான முறையில் ஒரு காடையை உருவாக்கியிருக்காங்க. அது இந்த இனத்துக்கு பேர்லாம் இந்த பழுப்பு வண்ண காடைகள். இது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஹேரி ப்ரௌன்னு சொல்லலாங்க. இந்த ஹேரிங்கிறதுக்கான அர்த்தம் இந்த சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் உருவாக்குனாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஹேரிங்கிறது. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புமிக்க இனங்கள்ங்க. ஒரு இரட்டை தேவைக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள். குறிப்பாக ஜப்பானிய காடைகள் 7 வாரங்களில் வரக்கூடிய வெயிட்டை பார்த்திங்கன்னா இந்த பழுப்பு வண்ண காடைகள் வெறும் 4 வாரங்கள்லேயே வந்துடுவாங்க. இந்த பழுப்பு வண்ண காடைகளை பொறுத்த வரைக்கும் வெறும் 4 வாரங்களில் 148 கிராம்லேருந்து 160 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டது. இதே ஒரு 5 வாரங்களில் 180லேருந்து 185 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அந்த நேரத்திலே நம்ம இறைச்சிக்காக விற்பனை செஞ்சு லாபம் ஈட்டலாங்க. அப்படி இல்லைன்னா முட்டைக்காக நம்ம வளர்க்கணும்னா ஒரு 7 வாரங்கள்லேருந்து முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 210 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டது. சாதாரண காடை முட்டைகளோட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வெயிட் கூட தாங்க இருக்கும். 8லேருந்து 11 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இப்படி நிறையா வகையான சிறப்புக்கு சொந்தக்கார இனம் தாங்க இந்த பழுப்பு வண்ண காடைகள். இது போல் நம்ம சிறப்பான காடை இனங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த காணொலிகளில் இந்த போன்ற காடைகளை பார்ப்போம். இந்த காணொலியை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.